ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஸோ நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய விலை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம எல்லாருமே தங்கத்துடைய விலையை மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையும் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இந்த வெள்ளியோட விலை வந்து ஏன் அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா மின்சார சாதன பயன்பாடு வந்து அதிகமாகிடுச்சு இப்போ. ஸோ அந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விமான உற்பத்தி பாகங்களில் தயாரிக்கிறதுலேயும் வந்து வெள்ளி அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மின்சார வாகனங்கள் வந்து இப்போ நிறையா நம்ம பயன்பாட்டுக்கு வந்து வர ஆரம்பிச்சு, நிறைய ஃபேக்ட்ரிஸும் வர ஆரம்பிச்சு. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியை வந்து அதிகமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரிய ஒளி தகடு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியோட பயன்பாடு வந்து அதிகமாக அதில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதன் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியோட விலை வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமெரிக்கா, சீனா, இந்தியா இந்த மாதிரி பெரிய நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியை வந்து அதிகமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதன் காரணமாக தான் வந்து நம்மளுடைய வெள்ளியோட விலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விலை உயர்ந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. ஸோ போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வந்து ஒரு கிராமு 136 விற்கப்பட்டது. ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா 1,36,000 அன்றைக்கி விற்கப்பட்டது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து வெள்ளி 166 விற்கப்படுது. ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா 1,67,000 விற்கப்படுது. ஸோ போன மாதம் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா விலை ரொம்பவே அதிகமாகவே ஏறிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து வெள்ளியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். ஸோ அப்புறம் எடுத்துக்கலான்னு சொல்லி யாரும் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா இருக்க வெள்ளியோட விலை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே தான் போக போகுது.